முட்டை மிட்டாய் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே வந்து செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் இல்லாத கோவா, அன்ஸ்வீட்டன்ட் கோவா வாங்கிட்டு இது மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு நல்லா இது வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தை செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்திலே பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டுட்டு நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணணும். கெட்டியாக இருக்கிறது வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் சுகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா அந்த சுகர் வந்து கரைஞ்சி ஈரப்பதம் கொஞ்சம் வந்து வெட்டாகிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நல்லாவே இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆன உடனே இதில் நான் கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இது எவ்வளோத்துக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து அந்த பேட்டர் வந்து ரொம்ப வந்து தின்னாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் பால் வந்து ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பால் ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் ஒரு 3 முட்டை, ஒரு முட்டை அட் அ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டையை ஊற்றிட்டு நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டையோட மஞ்சள், வெள்ளை எதுவுமே வந்து தனித்தனியாக இல்லாத மாதிரி 3 முட்டையை ஊற்றிட்டு நான் வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருந்த பேனில் ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது வெளியில் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு பேக் பண்ணி எடுத்தால் முட்டை மிட்டாய் ரெடி.